السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் உயர்ந்த ஈமானையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம 102வது சூராவான அத்தகாசுர் பார்க்க போறோம். இதுல 8 ஆயத்துக்கள் இருக்குது. இது என்ன அர்த்தம் அப்படின்னா பேராசை அப்படின்னு அர்த்தம். ஏன் இந்த சூராக்கு இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா முதல் வசனத்துல அல்ஹாகுமுத் தகாசுர் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால அத்தகாசுர் அப்படிங்கிற அந்த வார்த்தையே வந்து இதுக்கு பெயரிடப்பட்டிருக்குது. இது மக்காவில் அருளப்பட்ட சூரா. இதனுடைய கருத்து அப்புறம் இதை நம்ம கிட்ட பேசக்கூடிய விதம் இதை வச்சு பார்க்கும்போது மக்கா வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இறங்கிய அத்தியாயங்கள்ல இதுவும் ஒன்றா இருக்குது அப்படின்னு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க. இதுல மெயினா என்னென்ன மைய கருத்து இருக்குது, முக்கியமான விஷயங்களா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கபரை சந்திக்கிற வரைக்குமே மனிதன் வந்து பேராசையோட தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் உண்மை எது அப்படிங்கிறதுலேருந்து தள்ளி இருக்கிறான். அதாவது கவலையப்படாமல் இருக்கிறான் அதை பற்றி. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய கெடுதிகளையும் வந்து இவன் பார்க்கவே மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வால் அருளப்பட்ட நியாமத்துக்கள் இதை வந்து எந்த முறையில் உபயோகிச்சிங்க அப்படின்னு விசாரணை நடக்கப்படும் அப்படிங்கிற விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டு மொத்தமாக இந்த தகாசுர் அப்படிங்கிறத வந்து மனிதனுக்கு வந்து அதிக செல்வமும் அப்புறம் பதவி, அதுக்கப்புறம் மக்கள், பிள்ளைகள் இதெல்லாமே வந்து ஏற்படுத்தி கொடுக்குறான் இந்த உலகத்தில், இல்லையா? அது வந்து இந்த மனுஷன் என்ன நினச்சிக்கிறான்னா, இது எல்லாமே வந்து நானாக சம்பாரிச்சுக்கிட்டது. இந்த உலகத்தோட முக்கியமான குறிக்கோள் என்ன? நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதனுடைய முக்கியமான குறிக்கோள் என்னன்னா, நான் நல்லா சம்பாதிக்கணும், நிறையா பெரிய குடும்பத்தில் நல்ல செல்வந்தரோட வாழணும், அதுக்கப்புறம் நல்ல பிள்ளைங்களை பெற்றுட்டு நல்ல ஹாப்பி லைஃபாக வாழணும் அப்படிங்கிறது தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு வாழ்க்கையாக இருக்குது. ஸோ செல்வத்தை தேடியே ஓடிட்டுருக்கிறான். இது வந்து அவங்களோட முக்கியமான குறிக்கோளையே மறக்க வச்சிடுது. சரி, இந்த மறக்க வச்சதுனால அதில் ஏற்படக்கூடிய அந்த கெடுதிகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறால சொல்லி காமிக்கிறான். இந்த சூறா எந்த மாதிரியான நேரங்களில் இறங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கால வந்து பார்த்தீங்கன்னா குறைஷ் கோத்திரம் தான் வந்து ரொம்ப செல்வாக்கு பெற்ற கோத்திரமாக இருக்குது. அதுலேயே வந்து 2 பிரிவு இருந்துச்சு. ஒன்று அப்துல் முனாஃப் சந்ததிகள் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று சஹம் சந்ததிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவினர் இருந்தாங்க. இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஜாஹிலியா காலத்தில், அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு சாராரும் வந்து பெருமையாக பேசிக்குவாங்களாம் அவங்கள பற்றி. ஒரு சபையில் கூடினாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள பற்றி பெருமையாக பேசிக்குவாங்களாம். ஒரு சாரார் வந்து அவங்களே வந்து ரொம்ப நாளாக செல்வந்தர்கள், எங்களுக்கு ஆட்கள் பலம் இருக்குது, அதனால நாங்கள் தான் இந்த நாட்டில் வந்து தலைமை பதவிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வாதாடுவாங்களாம். இன்னொரு சாரார் என்ன பண்ணுவாங்களா, நாங்கள் மட்டும் இழைச்சவங்களா அப்படிலாம் கிடையாது, நாங்களும் வந்து எங்களோட ஆட்கள் எல்லாமே வீரர்களாக இருக்கிறாங்க, யுத்தங்களில் வந்து போர் புரியக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து ஜாஹிலியா காலத்தில் அடிக்கடி ஃபைட்டு வரும், அடிக்கடி சண்டை வரும். அப்போ வந்து எங்கள் ஆளுங்க தான் வந்து தியாகம் செய்கிறதுல பெரிய ஆளுங்களாக இருந்திருக்காங்க, அதிகமாக இவங்க தான் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, அதனால நாங்கள் தான் வந்து தலைமை பதவிக்கு வரவங்களுக்கு சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடந்ததை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து இது வந்து எப்படின்னா அந்த வாக்குவாதம் வந்து சாதாரணமாக இருக்காது, ரொம்ப உச்சநிலை அடைகிற அளவுக்கு சண்டை சச்சரவோடு அப்படி தான் வந்து இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் தான் இந்த 2 சாராரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கிறாங்க. என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, போய் கபரை போய் பார்க்கணுமா. கபரை போய் பார்த்து எந்த பிரிவினர் வந்து அதிகமாக இறந்துருக்காங்களோ அதை வந்து கணக்கு எடுத்துகிட்டு வரணுமா. ஓகேவா? கபிரிஸ்தானுக்கு போய் கணக்கு எடுத்துகிட்டு வரணுமா. அதிகமாக யார் வந்து இறந்துருக்காங்களோ அந்த கூட்டத்தில், எந்த கூட்டத்தில் அதிகமாக யார் இறந்துருக்காங்களோ அவங்க தான் வந்து வீரர் அப்படின்னு சொல்லி தீர்மானித்து அதுக்கு தலைமை பதவியும் அந்த அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அதிகமாக, இப்போ அப்துல் முனாஃபா இல்லை சஹமா, இந்த 2 பிரிவினர்களில் யார் வந்து அதிகமாக வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிறத கணக்கு பண்ணி அதை வச்சு அந்த ஆளுங்களுக்கு தலைமை பதவி கொடுப்பாங்களாம். அந்த அப்துல் முனாஃப் ஒரு சந்ததிகளில் உள்ள கூட்டத்துக்கும் சஹம் உள்ள கூட்டத்துக்கும் வந்து தலைமை பதவியை கொடுப்பாங்களாம். இதில் யார் நிறைய பேர் இறந்துருக்கா அப்படின்னு கணக்கு எடுத்துகிட்டு வருவாங்களாம். இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த இரு சாராரும் என்ன பண்ணியிருக்காங்க, கபர்களை போய் கணக்கு எடுத்துகிட்டு வருவாங்களாம். ஸோ இந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்காங்க. எது மேலே? பதவி மேலே. ஸோ பதவிக்காக நமக்கே தெரியும், பதவிக்காக இந்த உலகத்தில் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸை நம்ம பார்க்குறோம், இல்லையா? ஸோ மனிதன் அப்படிங்கிறவன் வந்து ரொம்ப வீணான பெருமைக்காக வந்து ஈடுபட்டு இருக்கிறான். மறுமைக்கு பயனளிக்கக்கூடிய விஷயங்களை எதுவுமே அவன் செய்ய மாட்டேங்கிறான் அப்படிங்கிறத பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே ஆரம்பிக்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னு பாருங்க. அல்ஹாகுமுத் தகாசுர். அல்ஹாகுமுத் தகாசுர், அதாவது அல்ஹாக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களை ஈடுபடுத்தியது அத்தகாசுர், அதிகத்தை கொண்டு பெருமை அடித்தல். தகாசுர் அப்படின்னா இந்த கசீர் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? இப்போ நிறைய பேர் கசீரா, ஜஸகல்லாஹு ஹைரன் கசீரா அப்படின்லாம் சொல்லுவாங்க. கசீரா அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து நீங்கள் அதிகமாக கேட்டிருப்பீங்க. அப்படின்னா அதிகம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதிகம், அபண்டன்ட், இம்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்க்ரீஸ், அதிகமாக இருக்கிறது. அப்போது இது வந்து அல்ஹாக்கும் அப்படிங்கிறது நம்மளை வந்து டைவர்ட் பண்ணுறதுனா ஒரு விஷயத்துக்குள்ள நம்மளை அப்படியே ஈடுபடுத்திடுறது. ஓகேவா? அப்போ டைவர்ட்டுங்கிறது என்னன்னா நல்ல விஷயத்துலேருந்து கெட்ட விஷயத்துக்கு டைவர்ட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த ஈடுபடுத்துறது அப்படிங்கிறது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வத்தில், சொத்தில், பதவியில் அதிகத்தை வச்சு அதில் பெருமை அடிக்கிறது. அதை அடையிறதுல, அந்த செல்வம் சொத்து பதவிங்கிறதுல அடையிறதுல அவங்களே ஈடுபடுத்திக்கிறது. இது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி செல்வம் சொத்து பதவியில் அதிகமாக ஈடுபடுத்திக்கிறதுனால, பெருமை அடிச்சுக்கிறதுனால என்ன ஆகும், அல்லாஹ்வை மறக்க செய்யும்.
ஓகேவா? இதுதான் இந்த முதல் வசனத்தோட விளக்கமே. அல்ஹாக்கும் தகாசுர் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து என்ன சொன்னோம், பிறரை விட கூடுதலாக உலக வசதிகளை பெற வேண்டும் என்னும் எண்ணம் உங்களை மெய்மறதியில் ஆழ்த்தி வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, கூடுதலா எதெல்லாம் வேணும்? செல்வம் வேணும், கூடுதலா வேணும். அது எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது இல்லையா மனுஷனுக்கு? அதே மாதிரி சொத்து சுகம் வேணும், பதவி வேணும், அதாவது மக்கள் செல்வம், பிள்ளை செல்வம் வேணும். இந்த மாதிரி இதுல எல்லாமே பெருமை அடிச்சுக்கிறது. ஸோ இதுல வந்து அது கிடைக்கணுங்கிறதுக்காக அவங்களே தன்னை தானே ஈடுபடுத்திக்கிறது. இது பண்றதுனால என்ன நடக்கும்? அவங்க வந்து அல்லாஹ்வை மறந்துடுவாங்க. ஓகேவா? அப்போ இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய இந்த பொக்கிஷங்களா இருக்கட்டும், புதையல்களா இருக்கட்டும், உலக சாதனங்களா இருக்கட்டும், இதுல எல்லாத்துலயுமே வந்து ஒருத்தவங்க போட்டி போட்டுட்டு அத பெருக்கிக்கிறாங்க. அதுல பேராசை கொள்றாங்க. பேராசை கொள்றதுனால என்ன நடக்குது? அவங்க அல்லாஹ்வை மறந்துடுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு விடாம, எது வரைக்கும் எப்படி இருப்பாங்களாம்? ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். ஹத்தா அப்படின்னா வரை அப்படின்னு அர்த்தம். அதாவது அன்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஜுர்தும் அப்படிங்கிறது சந்திக்கிறது. ஹத்தா ஜுர்தும் அப்படின்னா நீங்கள் சந்திக்கின்ற வரை, அல் மகாபிர் புதைக்குழிகளை, மகாபிர் புதைக்குழிகளை, நீங்கள் மன்னரைகளை சென்றடையும் வரையில் இதே சிந்தனையிலேயே மூழ்கி இருக்கின்றீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த ஜுர் அப்படிங்கிறது வந்து விசிட் பண்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஜியாரா அப்படின்னா அந்த வார்த்தையெல்லாம் வருது பார்த்தீங்களா? ஜியாரத் அப்படின்லாம் சொல்றோமே. அப்படின்னா விசிட் பண்றது அப்படின்னு அர்த்தம். ஜுர் அப்படின்னாலும் விசிட் தான். ஜுர்தும் நீங்க விசிட் பண்ணுவீங்க. நீங்க வந்து சந்திப்பீங்க. ஓகேவா? சந்திப்பீங்க. அல் மகாபிர். அல் மகாபிர் அப்படிங்கிறது வந்து இந்த கப்ருனுடைய பன்மை தான் மகாபிர். அப்போ அந்த கபர்களை சந்திக்கிற வரைக்கும் எப்படி இருப்போமா? புதைக்குழிகளை சந்திக்கின்ற வரை அல்லாஹ்வை மறந்து இருந்து விட்டனர். அப்போ அல்லாஹ்வை அது வரைக்குமே மறந்துடுறாங்க. ஓகேவா? மன்னரைகளை சென்றடையும் வரையில் அப்படிங்கிறது இதே சிந்தனையிலேயே மூழ்கி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். எதுக்கு? செல்வம், சொத்து, பதவி, அதாவது இந்த உலக ஆசைகளுக்காக. பொருள் பெருக்கமாக இருக்கணும், பொருள் அதிகமாக பெருக்கி வச்சுக்கணும். நிறைய அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஆசைகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு மேலே, அதாவது நிறைய வந்து அக்சசரிஸ் வேணும், நிறைய வந்து சாரீஸ், ட்ரெஸ்ஸு, என்ன பீரோலாக வேணும். அதே மாதிரி அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான ஐட்டம்ஸு, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் போட்டதை இன்னொரு நாள் போடக்கூடாது, இப்படிலாம் வேறு. ஸோ இந்த மாதிரியான பெருமை, அதாவது ஜுவல்ஸில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது. அதே மாதிரி அதிகமான பிள்ளைகள் பெற்றுக்கணும், அதிகமாக வந்து எனக்கு குழந்தைகள் நிறையா இருக்கணும்னு நினைக்கிறது. அதே மாதிரி என்ன சொல்கிறது, எங்கள் ஃபேமிலி தான் பெருசு, அந்த மாதிரி நினைக்கிறது. எங்கள் ஃபேமிலியில் தான் ஆள்பலம் நிறையா இருக்குது, எங்கள் ஃபேமிலி பாரு எவ்வளோ ரிலேஷன்ஸ், பெரிய குடும்பம் எங்களோடது அப்படிங்கிறதுல பெருமை. ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே வந்து தேவையில்லாத பெருமை இல்லையா? ஸோ இந்த மாதிரி பெருமைகளில் மூழ்கி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அல்லாஹ்வை தான் மறந்து போகும். அப்போ அல்லாஹ்வை மறக்கிறது எது வரைக்கும் நீடிக்குது அப்படின்னு சொன்னால், ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், நீங்கள் புதைக்குழிகளை சந்திக்கின்ற வரை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது பாருங்க, கல்லா சௌஃப தஅலமூன். கல்லா அப்படின்னா அப்படி இல்லை, அவ்வாறு இல்லை. சௌஃப தஅலமூன். சௌஃப தஅலமூன். சௌஃபனா விரைவில் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? விரைவில். சௌஃபனா விரைவில். தஅலமூன் அப்படின்னா அறிவீர்கள். அவ்வாறென்று விரைவில் உங்களுக்கு புரிந்துவிடும். திரும்பவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே வசனத்தை ரிப்பீட் பண்றான். சும்ம கல்லா சௌஃப தஅலமூன். திரும்பவும் சொல்றான். சும்மா அப்படிங்கிறது பிறகு, தென் அப்படின்னு அர்த்தம். கல்லா அப்படி இல்லை. சௌஃப தஅலமூன். சௌஃபனா விரைவில், தஅலமூன் அறிவீர்கள். இன்னும் கேட்டுக்கொள்ளுங்கள், அவ்வாறென்று விரைவில் உங்களுக்கு புரிந்துவிடும். இப்போ இந்த விரைவில் அப்படிங்கிறது என்ன? சூன், சீக்கிரமாவே. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மறுமையையும் குறிக்கிறதாவும் இருக்கலாம், மரணத்தை குறிக்கிறதாவும் இருக்கலாம். சரியா? இந்த ரெண்டு விஷயமுமே முஃபஸிர்கள் சொல்றாங்க. இது வந்து இந்த விரைவில் அப்படிங்கிறது மறுமையையும் குறிக்கலாம், மரணத்தையும் குறிக்கலாம். ஏன்னா ஒரு மனிதன் இறந்துட்டாலே மறுமை வந்துடும் இல்லையா? அப்போ மனுஷன் வந்து இறந்த உடனே என்ன நடக்கும்னா, விஷயம் வந்து தெளிவாகும் அவனுக்கு. அதாவது எந்த வேலைகளில் தன்னுடைய வாழ்நாள் முழுசையும் ஈடுபடுத்தி வந்திருக்கிறான் அப்படிங்கிறது அவனுக்கு கிளாரிட்டி பிக்சராக வந்து தெரிஞ்சு போயிடும். ஓகேவா? அவனோட நற்பாகியம், மகிழ்ச்சி, இதெல்லாமே வந்து தந்த மாதிரி இருந்துச்சா அவனோட வாழ்க்கை, இல்லை அவனுக்கு தீய கதியையும் துர்பாகியத்தையும் தரக்கூடியதாக இருந்துச்சா அப்படிங்கிறத கிளாரிட்டியோட அவன் வந்து தெரிஞ்சுக்குவான். ஓகேவா? அவன் வாழ்நாள் முடியும் போது கன்ஃபார்மாக நான் வந்து இந்த உலகத்தில் என்ன வேலையில் ஈடுபட்டு இருந்தேன், என் வாழ்நாள் முழுசுமே வந்து எதில் நான் ஈடுபடுத்திட்டு இருந்தேன், என் நேரத்தை எல்லாத்தையும் எதில் ஈடுபடுத்திட்டு இருந்தேங்கிற அந்த கிளாரிட்டி வந்து எப்போ கிடைக்கும்? மறுமை, அதாவது விரைவில் அப்படிங்கிறது அதுதான். ஓகேவா? அப்போ அவ்வாறல்ல விரைவில் உங்கள் முடிவை அறிவீர்கள். பிறகு அவ்வாறல்ல விரைவில் உங்கள் முடிவை அறிவீர்கள்னா அதுதான் அந்த முடிவு தான் நமக்கு தெரிஞ்சு போயிடும். சுப்ஹானல்லாஹ். அடுத்ததான் பாருங்க, 5வது வசனம். கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன். கல்லா அப்படி இல்லை, அப்படி கிடையாது, அவ்வாறல்ல. லவ் தஅலமூன அதாவது நீங்கள் அறிந்தால், இல்மல் யகீன் மிக உறுதியாக அறிவது. யகீன்னா நமக்கு தெரியும் இல்லையா? யகீன்னா உறுதி அப்படின்னு அர்த்தம். அப்போ இல்மல் யகீன் அப்படின்னா மிக உறுதியாக அறிவது. இந்த நடத்தையின் இறுதி முடிவினை உறுதியாக நீங்கள் அறிந்திருந்தால் உங்கள் நடத்தை இப்படி இருந்திருக்காது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அப்போ மறுமையை மிக உறுதியாக நமக்கு தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அதுக்கான தயாரிப்பை நம்ம இந்த இடத்துல செஞ்சிருப்போமா இல்லையா? மறந்துருக்கவே மாட்டோமா இல்லையா? அல்லாஹ்வை மறந்துருக்க மாட்டோம். அதுக்கான அமல்களில் நம்ம ஈடுபட்டு இருந்திருப்போம். மறுமை அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருந்திருந்தோம் அப்படின்னு சொன்னா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்றான். நிச்சயமா நீங்க அறிவு பெற்றிருந்தீங்க அப்படின்னு சொன்னா பேராசை வந்து உங்களை வந்து இப்படி ஆக்கியிருக்காது. பேராசை வந்து உங்களை வந்து இப்படி என்ன சொல்றது, அறிவை மழுங்கெடுக்கக்கூடிய விஷயங்களை ஈடுபட வச்சிருந்திருக்காது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்ததா 6வது விஷயம் என்னன்னா, 6வது ஆயத்துல பாருங்க. லதர உன்னல் ஜஹீம். அதாவது லதர உன்னல் ஜஹீம் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக பார்ப்பீர்கள். லதர உன்ன லாம் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய லாம் வந்து உறுதித்தன்மைக்காக வரக்கூடிய லாம் அது. அல் ஜஹீம் அப்படின்னா ஜஹீம்ங்கிற நரகத்தை, திண்ணமாக நீங்கள் நரகத்தை பார்க்கத்தான் போகிறீர்கள்.
அப்போது நிச்சயமாக நீங்கள் நரகத்தை காணுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அப்போது நிச்சயமாக ஜஹீம் நரகத்தை பார்ப்பீங்க. அப்போ இதில் வந்து லத்தர உன்ன லாம் வந்து உறுதிக்காக தரவு அப்படிங்கிறது அந்த வார்த்தையிலேருந்து வந்தது தான். அப்போ வந்து ராங்கிறது மாதின்னு சொல்லுவோம், தரவுங்கிறது முதாரியா. ஓகேவா? அப்போது லத்தர உன்ன நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஓகே, நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. எதை பார்ப்போம்? ஜஹீம் நரகத்தை அப்படின்னு எல்லாம் சொல்லி காமிக்கிறான். அடுத்தது பாருங்கள், சும்மல தர உன்னஹ ஐனல் யகீன். இப்போது சும்ம பிறகு என்ன வருதான்? லத்தர உன்னஹா நிச்சயமாக, அதை நிச்சயமாக பார்ப்பீர்கள். ஐனல் யகீன் அப்படிங்கிறது கண்கூடாக. சுப்ஹானல்லாஹ், கண்கூடாக. அதாவது நீங்கள் எந்த ஒரு சந்தேகமே இல்லாமல் கண்ணால் காணுவீங்க. சுப்ஹானல்லாஹ், இதை வந்து கண்கூடா பார்க்கத்தான் போறீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். 8வது ஆயத்தில் சும்மல துஸ்அலுன்ன யௌம இதின் அனின் நஈம். சும்ம பிறகு லத்துஸ் அலுன்ன நிச்சயமாக விசாரிக்கப்படுவீர்கள். யௌம இதின் அந்நாளில் அனின் நஈம் அருட்கொடையை பற்றி. பிறகு அந்நாளில் இந்த அருட்கொடைகளை பற்றி கட்டாயம் நீங்கள் வினவப்படத்தான் போகின்றீர்கள் அப்படின்னு அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அப்போ அருட்கொடைகளை பற்றி நிச்சயமாக விசாரிக்கப்படுவீர்கள். சுப்ஹானல்லாஹ், இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதில் எக்கச்சக்கமான படிப்பினைகளை நமக்கு வந்து வச்சிருக்கிறான். அதாவது அதிகமான செல்வத்தை தேடுவது அப்படிங்கிறது நம்மளுடைய கவனத்தை வந்து திருப்பிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். எது வரைக்கும் அப்படின்னு சொன்னால் மன்னர்களை சந்திக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க. அதாவது மன்னர்களை சந்திக்கும் வரை அதிகமாக செல்வத்தை தேடுவது உங்கள் கவனத்தை திசை திருப்பி விட்டது அப்படிங்கிற இந்த வசனத்தை ஓதிட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஆதமின் மகன், அதாவது மனிதன் வந்து எப்படி இருக்கானா, எனது செல்வம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறானா. ஆதமின் மகனே, நீ உண்டு கழித்ததையும் உடுத்தி கிழித்ததையும் தர்மம் செய்து மிச்சப்படுத்தியதையும் தவிர உனது செல்வத்தில் உனக்குரியது எது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேட்குறாங்க. அப்போது இந்த அளவுக்கு வந்து இது முக்கியமான ஒரு விஷயம். அதாவது உலக ஆசை இல்லாமல் இருப்பது, எளிமையாக இருப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. உலக ஆசை இல்லாமல் இருப்பது, எளிமையாக இருப்பது அப்படிங்கிறது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க. அப்போது நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு உடுத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சவன் யார்? அதெல்லாம் நம்மளோடதா? கண்டிப்பாக கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கான். அப்போது ஏன்னா எப்போ வேணாலும் மரணம் வரலாம் இல்லையா? அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து சமைச்சு வச்சுட்டு அவங்க செஞ்சதை அவங்களே சாப்பிட முடியாத மாதிரி அதுக்கு முன்னாடியே இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாமே வந்து நடக்கும். அடுத்த நொடி நம்ம இருப்போமா அப்படிங்கிறது நம்ம கையில் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சாப்பிட்டு கழிக்கிறது, உடுத்தி கிழிக்கிறது, அப்புறம் இதெல்லாமே சேர்த்து வச்சு என்ன பண்ணுறது? தர்மம் தானே பண்ணணும் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அப்போது நம்ம வந்து சிக்கனமாக இருக்கலாம், கஞ்சத்தனத்தோடு நம்ம இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த உலகத்தில் எவ்வளவோ ஏழை மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்து உதவிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு இயற்கை சீரழிவுனால பாதிக்கப்படுறது எல்லாமே நம்ம கண்ணால் பார்க்குறோம். பல நாடுகள் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுது அப்படின்னு சொன்னால் நம்மளால் அவங்கள போய் ரீச் பண்ண முடியலனாலும் அவங்களுக்காக நம்ம எப்பொழுதுமே துவா செய்யக்கூடியவங்களாக இருப்போம். ஸோ சுப்ஹானல்லாஹ், இதெல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறோம். அதாவது அதிகமாக தேடுறது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்களா, இறை தூதர் அவர்களே, அதிக நன்மையுள்ள தர்மம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? நீர் ஆரோக்கியம் உள்ளவராகவும் பொருள் தேவை உடையவராகவும் வறுமையை பயப்படுபவராகவும் செல்வத்தில் ஆசை உள்ளவராகவும் இருக்கும் நிலையில் தர்மம் செய்வதே அதிக நன்மை உள்ளதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போது நன்மை செய்கிறதுல கூட, தர்மம் செய்கிறதுல கூட எந்த அளவுக்கு நன்மை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல கூட வேரியேஷன்ஸ் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரியெல்லாம் நிலைமையில் இருந்து தர்மம் செஞ்சால் அதில் அதிகமான நன்மை இருக்குது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதாவது அந்த காலகட்டத்தை மாதிரி இப்போ உள்ள, அதாவது அந்த காலகட்டத்தில் என்னன்னா அதிக வயசானவங்களோட நிலை தான் வந்து அவங்களுக்கு தான் வந்து அல்லாஹ் கிட்ட நெருங்கக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இருந்துச்சு இல்லையா? வயசானவங்கனாலே அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள காலகட்டம் எப்படின்னா, இறைவனோட நாட்டப்படி இந்த உலகத்தில் உணவு பழக்கங்கள், அவங்களுடைய அதாவது டெய்லி லைஃப், அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் சரி, உடலுக்கும் உயிருக்கும் நிறைய கேடுகள் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. நோய்கள் பெருகி போயிடுச்சு. அப்போது ஆரோக்கியம் உள்ள நிலை அப்படிங்கிறது வந்து குழந்தை பருவத்திலேருந்து முதுமை பருவத்து வரைக்குமே வந்து போராட்டமாக தான் இருக்குது இல்லையா? அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போது இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் வந்து பத்தாமல் போகுது, நம்ம சம்பாதிக்கிறதுலாம் நமக்கே பத்தாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை சேர்த்து வைக்கிறதுனால என்ன ஆகும்? நம்ம என்ன பண்ண முடியும்? அதை வச்சுட்டு பிறருக்கு உதவி செய்யணும். நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம இதை கொடுத்துட்டே இருந்தால் நம்ம ஏழையாக போயிடுவோமே அப்படிங்கிற எண்ணம் வருதே தவிர, கொடுத்தா பெருகும், அல்லாஹ் பெருக்குவான் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரமாட்டேங்குதே இல்லையா? அப்போது வறுமைக்கு பயந்து என்ன பண்ணுறாங்க? நமக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் சொத்து சேர்த்து வச்சுக்கணும், பொருள் ஈட்டி வச்சுக்கணும் அப்படின்னு தான் அந்த மனம் வந்து நாடுது இல்லையா? சுப்ஹானல்லாஹ். இது வந்து எல்லாருக்குமே உள்ள நிதர்சனமான உண்மை. அதாவது ஆதமின் மகன் இப்படிப்பட்ட எண்ணத்தில் தான் இருக்கிறான் அப்படிங்கிறதுனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரியான சூறாக்களை சொல்லி நமக்கு வந்து தெளிவு கொடுக்குறான். அதே மாதிரி செல்வத்தில் ஆசைப்படுறது, இந்த ஆசையை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே எல்லாருக்குமே உண்டான ஆசை தான் இல்லையா? ஸோ இது வந்து தர்மம் செய்யும்போது நமக்கு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நிறைய இடங்கள்லையே சொல்லி காமிக்கிறான். அதாவது நீங்கள் போய் அருளை தேடுங்க, அல்லாஹ்வினுடைய அருளை தேடுங்க அப்படின்னு கூட சொல்லி காமிக்கிறான். அதனால் செல்வம் தேடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். ஹலாலான நம்ம வந்து செல்வத்தை பெருக்கிக்கணும். ஆனால் அதே சமயத்தில் அதை அதாவது சேர்த்து வச்சு தேக்கி வைக்கக்கூடாது.
தேக்கி வச்சு பிறருக்கு கொடுக்காம இருந்துடக்கூடாது. அதில் தான் டிஃபரன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பேராசை அப்படிங்கும்போது அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதமின் மகனுக்கு வந்து 2 நீரோடைகள் நிறைய செல்வம் இருந்தாலும் 3ஆவதா அவன் வந்து தேடுவான். ஆதமின் மகனுடைய வயிற்றை மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பாதுங்கிறாங்க. மண்ணைங்கிறது இங்கே வந்து மரணத்தை தான் குறிக்குது. அப்போ பாவங்கள் வந்து நம்ம வந்து பாவ மன்னிப்பு கோரி மீண்டுட்டு வந்துடணும். சுப்ஹானல்லாஹ். அப்போ நமக்கு வந்து பேராசை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஏன்னா கடுகளவு பெருமை இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. பேராசை வந்து பெரு நஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது வந்து பேராசை அப்படிங்கிறது மோசமான குணம். அதனால நம்ம வந்து இந்த உலகத்தில் சகல வசதிகளோட ஆடம்பரமாக மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக பிற மனிதனை வந்து கஷ்டப்படுத்திடக்கூடாது இல்லையா? எல்லா மனிதனுக்குமே வந்து இதில் ஆசை தான் இருக்கும். யாருமே வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் வந்து வசதியாக இருக்கணும், ஆடம்பரமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு எல்லா மனுஷனுக்கும் உள்ள ஆசை தான் அது. ஆனால் அந்த ஆசை வந்து பேராசையாக மாறும்போது தான் ஆபத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும். அது வந்து நம்மையும் வாழ விடாது, நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களையும் வாழ விடாம ஆக்கிடும் இல்லையா? அதே மாதிரி சிக்கனத்தை பார்த்தீங்கன்னா, சிக்கனம் கண்டிப்பாக நம்ம செய்யணும். வீண்வரையம் செய்யக்கூடாதுன்னு குரான்ல நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது. சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ கஞ்சனா இருக்கக்கூடாது. ஸோ சிக்கனமாக இருந்து நம்ம வாழ்க்கையை நடத்தணுங்கிறதும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய விஷயங்கள் நமக்கு போய் செல்வத்தை தேடு, பொருளை தேடு அப்படின்னு தான் சொல்கிறான். எதையுமே வந்து தடுக்கலை. ஆனால் எல்லாமே எப்படி இருக்கணும்? ஹலாலான வழியில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த அருள் தேடுறதுல அல்லாஹ்வை நினச்சி அருளை தேடணும். அல்லாஹ்வை மறந்து எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அது நமக்கு நஷ்டத்தை தான் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ மனிதன் வந்து பொறுத்த வரைக்கும் ஆசை அப்படிங்கிறது பொருளாசை இருக்குது. அதாவது இன்னொரு ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் வாழணுங்கிற ஆசை. இது யார் தான் விட்டு வச்சுச்சு இல்லையா? எல்லா மனிதனுக்கும் உண்டான ஆசை தான் அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மனிதன் வந்து வளர்ந்து பெரியவனாக ஆனதுக்கப்புறமும் 2 ஆசைகள் அவனோடவே வளருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன தெரியுமா? ஒன்று பொருளாசை, இன்னொன்று நீண்ட நாள் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆசை. சுப்ஹானல்லாஹ். அப்போது ஒன்று பொருளாசையும் நீண்ட நாள் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆசை. அதாவது இம்மை வாழ்க்கையில் செல்வத்து மேலே உள்ள பிரியம். இன்னொன்று நீண்ட நாள் இந்த உலகத்தில் வாழணுங்கிற ஆசை. இது வந்து ஒரு மனுஷன்ல வளர வளர முதியவன் ஆகிற வரைக்கும் வளரான் இல்லையா? அந்த வளர்றதோட இதுவும் இந்த ஆசைகளும் வளர்ந்துகிட்டே இருக்குமா. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து மனுஷன் எப்படி இருக்கிறான்னா, ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்றது, பேராசையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறான். அதாவது அந்த காலத்தில் வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபியா பெண்மணிகள் இவங்க வறுமையில தான் இருந்தாங்க. அவங்களுக்கு எவ்வளவோ சிரமங்கள், எதிரிகளால் எக்கச்சக்கமாக சிரமப்பட்டாங்க. நாட்டை விட்டு அவங்க வந்து துரத்தடிக்கப்பட்டாங்க, ஹிஜ்ரத் செய்யப்பட்டாங்க. எல்லாமே பண்ணியிருந்தாலும் அல்லாஹ் வந்து நமக்கு வந்து அந்த மாதிரிலாம் எந்த ஒரு துன்பத்தையும் கொடுக்கலையே இல்லையா? அல்லாஹ்வுக்கு அப்போ அதிகமாக நம்ம நன்றி செலுத்தக்கூடியவங்களா தானே இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். அவங்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ தர்மம் செய்யக்கூடியவங்களா தான் இருந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த மாதிரி ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டிலேயே வந்து நெருப்பே மூட்டப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அடுப்பில் நெருப்பே மூட்டப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதாவது பேரிச்சம்பழம் தான், தண்ணீர் தான், இதுதான் அவங்களுக்கு உணவாகவே இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து ஹதீஸ்ல பார்க்குறோம். ஸோ அப்பேற்பட்ட வறுமையில் அவங்க இருந்திருந்தாலும் எப்படி அவங்க வாழ்ந்திருந்திருக்காங்க? அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவோ நியமத்துக்களை நமக்கு கொடுத்துருக்கான். இப்போ இதுக்கெல்லாமே நம்ம பதில் சொல்லக்கூடியவங்களா தானே இருக்கிறோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் மேலே உள்ள ஆசை அப்படிங்கிறது செல்வம் சேர்க்கிறத விட்டுட்டு மறுமைக்கு நமக்கு என்ன தரும்? வெற்றியை தரக்கூடிய நன்மைகளை சேகரிக்கிறது, அதில் வந்து நம்ம சேர்க்கறது, அதில் போட்டி போடுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இதில் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நிச்சயமாக நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம், நீங்கள் பரஸ்பரம் அறிந்து கொள்ளும் பொருட்டு உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது இதில் வந்து நிச்சயமாக உங்களில் பயபக்தி உடையவன் தான் அல்லாஹ்விட மிகச்சிறந்தவன் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போது பயபக்தி உடையவன் தான் சிறந்தவனாக இருக்கிறான் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அதாவது தக்குவாதாரிகள் தான் சிறந்தவர்கள். வாழ்நாளை வீணாக்கிட்டு பெருமை அடிச்சுட்டு மறுமையில் வந்து ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறதுக்கு வந்து இந்த உலகத்தில் நம்ம பிறக்கலை அப்படி தானே? அப்போது இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம்னா அதுக்கான நோக்கம் இருக்குது. நம்ம அப்போது அல்லாஹுக்கு பயந்து அச்சம் கொண்டு நம்ம இந்த வாழ்க்கையில் அஹ்ஸனுல் அமலா அழகான அமல்கள் மூலமாக நம்ம வந்து அதிகமாக வந்து செஞ்சு நம்ம என்ன பண்ணணும்? தக்குவாதாரிகளாக அல்லாஹ் இடத்துல நிற்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அதிகமான தர்மங்கள் செய்யணும். சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த சூறால நம்ம பார்க்க முடியுது. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்லயும் சொல்றான், அறிந்து கொள்க, அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் செலவிடுவதற்காக அழைக்கப்பட்டால் உங்களில் கஞ்சத்தனம் செய்வோரும் உள்ளனர். யாரேனும் கஞ்சத்தனம் செய்தால் அவர் தமக்கே கஞ்சத்தனம் செய்கிறார். அல்லாஹ் தேவைகளற்றவன், நீங்களோ தேவைகளுடையோர் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அப்போது நம்ம கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது, தர்மத்தை வாரி வழங்கக்கூடியவங்களாக இருக்கணும், மன நிறைவோட பிறருக்கு கொடுக்கணும், பேராசை கொள்ளாமல் இருக்கணும், தேவை இருந்தும் நம்ம தன்மானத்தை விட்டுடாமல் பிறர்கிட்ட கேட்காதவங்களாகவும் இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பரக்கத்தை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம எப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் தான் இதெல்லாமே. சுப்ஹானல்லாஹ். நம்ம வந்து அதாவது கொஞ்சம் கூட பிறர்கிட்ட வந்து நம்ம தன்மானத்தை விட்டுட்டு கையேந்தக்கூடிய ஒரு தாழ்ந்த நிலையிலையும் நம்ம போயிடக்கூடாது. கஞ்சத்தனம் கொண்டவங்களாகவும் நம்ம ஆயிடக்கூடாது. பிறருக்கு எப்போதுமே அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்யக்கூடிய உயர்ந்த கைகளை உடையவங்களா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து நினைக்கிறோம். அதாவது தர்மத்தோட அளவுகோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வோட பாதையில் தர்மம் செய்கிறதுல இவ்வளவு தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அளவுகோலே கிடையாது. நம்மளால் எவ்வளவு தர்மம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அல்லாஹ்வோட பாதையில் தர்மம் செய்யலாம். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நன்மையை வந்து செய்யும்போது அதை பல மடங்காக பெருக்கி அந்த வந்து நமக்கு கொடுக்குறேன்னு வாக்களிச்சிருக்கான் இல்லையா? அப்போ அதில் நம்ம அந்த ஹக்கான வார்த்தைகள் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும்? தர்மத்தை வந்து அதிகமாக செய்கிறதுக்கு முற்படணும். என்கிட்ட காசே இல்லையே, என்கிட்ட 10 ரூபா தான் இருக்குது, எல்லாரும் 100 ரூபா கொடுக்குறாங்க, என்கிட்ட 10 ரூபா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை குறைவாகவும் நம்ம நினச்சிடக்கூடாது. பரவாயில்ல 10 ரூபா இருக்கனாலும் வெட்கம் இல்லாமல் நம்ம வந்து அந்த பணத்தை வந்து கொடுக்கலாம்.
இல்லையா? சில பேர் இப்படி கூட நினைப்பாங்க, என்கிட்ட காசு இவ்வளோ தான் இருக்குது, இது கொடுத்தா இந்த சபையில் கொடுத்தா அது வேற என்ன வந்து தவறாக நினைப்பாங்களே அப்படின்னு. அப்படிப்பட்டவங்க கூட தர்மம் கொடுக்கறதுக்கு தயக்கத்தில் இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து எப்போவுமே வந்து குவான்டிட்டியை பார்க்கறது இல்லை, குவாலிட்டியை மட்டும் தான் பார்க்குறான். அதனால் அளவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்க மாட்டான், மனுஷனுடைய உள்ளத்தை தான் பார்க்குறான். அதனால் நம்மளுடைய வந்து என்ன சொல்கிறதுனா, நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு 10 ரூபா இருந்தாலும் அதுக்கு மலையளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மை எழுதக்கூடிய போதுமானவனாக இருக்கான் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அதனால் ஒரு ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது யார் முறையான சம்பாதியத்தில் ஒரு பேரிச்சம்பழத்தின் மதிப்புக்கு தர்மம் செய்தாரோ அல்லாஹ் பரிசுத்தமானவற்றை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒரு பேரிச்சம்பழத்தில் பாதியாவது அதையாவது நம்ம வந்து கொடுக்கறதுக்கு இருக்கணும். அந்த அளவுக்காவது நம்ம தர்மம் செய்யணும். செல்வத்தில் வந்து தர்மம் வந்து எப்போவுமே குறைக்க போகிறதே கிடையாது, அது கூட்டி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்க போகிறான். அதில் தர்மம் செய்கிறதன் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பும் கிடைக்கும். நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பான். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மன்னரைகளை சந்திக்கிற வரைக்கும் அதிகமான செல்வத்தை தேடுறது அப்படிங்கிறது நம்ம கவனத்தை திருப்பிடுச்சு அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அப்போ பேராசை கொள்ளாமலும் கஞ்சத்தனம் செய்யாமலும் சுயமரியாதையை விட்டு பிறரிடம் கையேந்தாமலும் அல்லாஹ்விடம் மட்டுமே உதவி தேடக்கூடியவர்களாக, அல்லாஹ் நமக்கு கொடுத்துள்ள நற்கொடைகளுக்கு எப்போதும் நன்றி செலுத்துபவர்களாக, நம்மால் இயன்ற அளவு அல்லாஹ்வின் பாதையில் செலவு செஞ்சு மறுமைக்கு நன்மையை சேர்த்து சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷால்லா நம்ம வந்து 102வது சூராவான அத்தகாசுர் 8 ஆயத்துக்களை கொண்டது மக்காவில் அருளப்பட்ட சூரா. இன்ஷால்லா இதுக்கு நம்ம தஜ்வீத் சட்டங்களை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹாகுமுத் தகாசுர். இதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஹம்சா இருக்குது பாருங்க, அதுக்கு வந்து ஹம்சத்துல் கத்இ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹம்சாவை வந்து லாம் சுக்குனோட இணைத்து அல், ஓகே, அல். ஹ ஃபத்ஹா, அலிஃப் சகீரா, ஹ 2 ஹரக்கத்தை நீட்டணும், அலிஃப் மத்து, காஃப் தொம்மா கு, மீம் தொம்மா, த ஷத்தா முத், த ஃபத்ஹா த. அப்போது அல்ஹாகுமுத் தகாசுர். காஃப் ஃபத்ஹா, அலிஃப் மத்து கா 2 ஹரக்கத்தை நீட்டணும். அடுத்தது ச தொம்மா சு, சு, ஓகே, சு. இந்த நுனி நாவு மேல் முன்பற்களுக்கு கீழே வச்சு சொல்லணும். இது தரஃபுல் லிசான் எழுத்து. அடுத்ததான் ரா தொம்மா ரூ. அப்போது ரா தொம்மா ரூ அப்படின்னு இருக்கு இல்லையா? இதை வக்ஃபு பண்ணுறதுனால ராவை சுக்கூன் ஆக்கிடணும். ராவை சுக்கூன் ஆக்கிட்டோன்னா அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் தொம்மா இருக்கிறதுனால இதை வந்து தஃப்ஹீமாக தான் உச்சரிக்கணும். ஓகேவா? அப்போ எப்படி ஓதணும்? அல்ஹாகுமுத் தகாசுர். அடுத்தது 2வது ஆயத்து, ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். ஹ ஃபத்ஹா, த ஷத்தா, ஹத், த ஃபத்ஹா, அலிஃப் சகீரா, த, ஹத்தா. இந்த ஹ அப்படிங்கிறது வசத்தல் ஹல்குலேருந்து வரணும், நடுத்தொண்டையிலேருந்து வரணும். தாவும் தரஃபுல் லிசான். அடுத்ததான் ஜ தொம்மா ரா சுக்கூன் ஜுர், ஜுர். இந்த ஜுர் அப்படிங்கிறதும் தஃப்ஹீமாக உச்சரிக்கணும். த தொம்மா து, ஜுர் து. மீம் தொம்மா லாம் சுக்கூன் முல், நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசல் உச்சரிக்க மாட்டோம். அடுத்ததான் மீம் ஃபத்ஹா ம, காஃப் ஃபத்ஹா, அலிஃப் மத் இருக்குது கா. காஃப் வந்து ஹெவி, வாயை நல்லா ஓப்பன் பண்ணி உச்சரிக்கணும். அதே மாதிரி அலிஃப் பக்கத்தில் வந்திருக்குன்னா அந்த அலிஃபும் ஹெவியாக தான் உச்சரிக்கணும். கா, நல்ல வாயை ஓப்பன் பண்ணி உச்சரிக்கணும். அடுத்தது ப கஸ்ரா பி, ரா ஃபத்ஹா. இப்போது ரா இருக்குது, ஆனால் இதை வக்ஃபு பண்ணால் ரா சுக்குனா மாறிடும். ஓகேவா? அப்போது இந்த ரா சுக்குனா மாறிடுச்சுன்னா இந்த ரா சுக்குனுக்கு முன்னாடி கஸ்ரா வந்திருக்குது. அப்போ இதை தர்கைக்காக தான் உச்சரிக்கணும், லைட்டாக தான் உச்சரிக்கணும். ஓகேவா? இப்போ எப்படி ஓதணும்? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அடுத்தது 3வது ஆயத்து, கல்லா சௌஃப தஅலமூன். காஃப் ஃபத்ஹா, லாம் ஷத்தா கல், லாம் ஃபத்ஹா, அலிஃப் மத்து, லா 2 ஹரக்கத்து. அப்போது கல்லா. அடுத்தது சீன் ஃபத்ஹா, வாவ் சுக்கூன் சௌ. இப்போது இந்த வாவ் சாக்கினாக்கு முன்னாடி என்ன இருக்குது? சீனில் ஃபத்ஹா வந்துருக்குது. அப்போது இங்கே வந்து வாவுல் லீன் அந்த சட்டம். அதுக்கு அடுத்ததான் ஃப ஃபத்ஹா ஃப, சௌஃப. அடுத்தது த ஃபத்ஹா, ஐன் சுக்கூன் தா, தா. இந்த ஐன் வந்து எங்கேருந்து வருது? வசத்துல் ஹல்கு, நடுத்தொண்டை. அடுத்ததா லாம் ஃபத்ஹா லா, மீம் தமா, வாவ் சுக்கூன் மூ, இது வந்து வாவுல் மத்து. அடுத்ததான் நூன் ஃபத்ஹா ந, தஅலமூன அப்படின்னு இருக்குது. இப்போ இதை வக்ஃபு பண்ணும்போது நூனுக்கு சுக்கூன் வச்சுருவோம். அப்போது இங்கே வந்து முதல் ஆறுதலில் சுக்கூன் சட்டம் வருது. அப்போது 2, 4, 6 வரைக்கும் நம்ம நீட்டி உச்சரிக்கலாம். சரியா? 4 இல்லைனா 6ங்கிறது தான் ஹஃப்சன் ஆசிம் அவங்களுடைய தரிக்கப்படி நம்ம ஓதணும். ஓகேவா? ஸோ 4 வந்து நீட்டி நிப்பாட்டலாம். இப்போ இதை எப்படி ஓதணும்? கல்லா சௌஃப தஅலமூன். அடுத்தது 4வது, சும்ம கல்லா சௌஃப தஅலமூன். அதே தான் இந்த சும்ம அப்படிங்கும் போது மட்டும் ச தொம்மா மீம் ஷத்தா சும், மீம் ஃபத்ஹா ம, சும்ம. இங்கே மீம் முஷத்ததா இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம்? அக்மல் குன்னா கொடுக்கணும், பரிபூரணமாக மிக பரிபூரண குன்னா கொடுக்கணும். அடுத்ததான் 5வது பாருங்கள்,
கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன். இப்போ காஃப் ஃபதா லாம் ஷத்தா கல், லாம் ஃபதா அலிஃப் மது, லா 2 ஹரக்கத்தை நீட்டுவோம். அடுத்ததா லாம் ஃபதா வாவ் சுக்குன் லவ், இதுவும் என்னது வாவ் லீன். அடுத்ததா தா ஃபதா ஐன் சுக்குன் தா, இது ஐன் சுக்குன் அப்படிங்கும் போது ஐன் வந்து உங்களுக்கு தெரியும் வசத்துல் ஹல்க்கு. அதுக்கப்புறம் லாம் ஃபதா லா, மீம் தமா வாவ் சுக்குன் மூ வா, அதாவது வாவுல் மத்து. அடுத்ததா நூன் ஃபதா ந தஅலமூன. அடுத்தது ஐன் கெஸ்ரா லாம் சுக்குன் இல் இல். ஓகே, மீம் ஃபதா லாம் சுக்குன் மல் இல்மல். அடுத்ததா யா ஃபதா யா, காஃப் கெஸ்ரா யா சுக்குன் கீ 2 ஹரக்கத்து. அடுத்தது நூன் கெஸ்ரா நீ, அப்போது இல்மல் யகீனி. இந்த காஃப் வந்து என்னது இது ஹெவியாக தான் உச்சரிக்கணும். அப்போது இதை வக்ஃபு பண்ணுறதுனால என்ன பண்ணுறோம், நூன் கெஸ்ராவை நூன் சுக்கூனாக மாற்றிடுவோம். மாற்றிட்டா என்ன ஆகும், மதல் ஆறுதல் சுக்குன் சட்டம். அப்போது 4 அல்லனா 6 அளவுக்கு நீட்டி நிப்பாட்டணும். அப்போ இதை எப்படி ஓதணும், கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன். அடுத்தது 6வது ஆயத்து லதரவுன்னல் ஜஹீம். லாம் ஃபதா லா, தா ஃபதா தா, ரா ஃபதா ரா, லதரா லதரா. ஓகே, அடுத்தது வாவ் தொம்மா நூன் ஷத்தா உன், நூன் ஃபதா லாம் சுக்குன் நல், லதரவுன்னல். இந்த ஊ சொல்லும் போது நிறையா பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு, வாயை குவிச்சு பூ அப்படின்னு சொல்லணும். அதுக்கு பதிலாக ஊ சொல்லிடுவாங்க. இப்போ தமிழில் வந்து ஊ இருக்குது பார்த்தீங்களா, லெட்டர் ஊ, அதை சொல்லிடுவாங்க. அதாவது ஹம்சா சவுண்டு வந்துடும். அந்த மாதிரி நம்ம உச்சரிக்கக்கூடாது. பூ, அதாவது என்ன வேறு என்ன சொல்லலாம், உல்ஃப் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஊ சொல்லுவோம் பார்த்தீங்களா. வேறு என்ன சொல்லலாம் இங்கிலீஷில், அதாவது வாய் வந்து குவிக்கணும். ஓகேவா, அந்த மாதிரி பூ பூ. அப்போ குவிச்சு சொல்லணும். ஏன்னா வாவ் வந்து ஷஃபத்தான் எழுத்து இல்லையா. அப்போது உன்ன. ஓகே, லத்தரா உன்ன, லத்தரா ரா ஃபதா ரா. ஓகே, இது ஹெவியாக தான் உச்சரிக்கணும். அப்போ லத்தரா உன்னல். ஓகே, அந்த நல்ல வாயை குவிச்சு ஓதுங்க. இது நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்குங்கிறதுனால திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதாவது எழுத்தை மாற்றினா லஹனுல் ஜலி வந்துடும். ஓகேவா, அது வந்து ஹராமாக்கப்பட்டிருக்குது. அந்த மாதிரி நம்ம வந்து எழுத்தை மாற்றி ஓதிடக்கூடாது. குரான் ஓதும்போது கவனமாக இருக்கணும். அப்போது லத்தரா உன்னல் வு. ஓகேவா, அடுத்ததா ஜீம் ஃபதா ஜ, ஹ கெஸ்ரா யா சுக்குன் ஹீ 2 ஹரக்கத்தை நீட்டணும். யா உல் மத்து, மீம் ஃபதா ம. இப்போது மீமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், வக்ஃபு பண்ணுறதுனால சுக்குனாக மாற்றணும். அப்போது முதல் ஆறுதல் சுக்குன் சட்டம். அப்போது 4 இல்லைனா 6 ஹரக்கத்தை நீட்டி நிப்பாட்டலாம். லதரவுன்னல் ஜஹீம். ஓகேவா, திரும்ப திரும்ப ஓதி பாருங்க. லதரவுன்னல் ஊ ஊ. ஓகே, லதரவுன்னல் ஜஹீம். ஊ கிடையாது, ஊக்கும் பூக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, அதாவது ஊ அதுக்கும் பூ பூ, இங்கிலீஷில் வியூ சொல்லுவோம் இல்லையா, வியூ பூ, அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரியா, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததா 7வது ஆயத்தை பாருங்கள். சும்மல தரவுன்னஹா ஐனல் யகீன். இந்த இடத்துலையும் இந்த வாவுக்கு நம்ம கரெக்டாக அந்த உச்சரிப்பை கொடுக்கணும். இதில் பாருங்கள், ச தொமா மீம் ஷத்தா சும், மீம் ஃபதாம சும்ம. இங்கே அக்மல் குன்னா பரிபூர்ணமாக நம்ம குன்னா கொடுக்கணும். அடுத்ததாக லாம் ஃபதா ல, தா ஃபதா த, ரா ஃபதா ரா, ல த ரா, வாவ் தொமா நூன் ஷத்தா உன், நூன் ஃபதா ந. அடுத்தது ஹ ஃபதா அலிஃப் மத்து, ஹ 2 ஹரக்கத்தை நீட்டணும். அப்போது ல தரா உன்னஹ. அடுத்தது ஐன் ஃபதா யா சுக்குன் ஐ, இது வந்து யாவுல் லீனு. அடுத்ததா நூன் ஃபதா லாம் சுக்குன் நல் ஐனல், யா ஃபதா யா, காஃப் கெஸ்ரா யா சுக்குன் கை, இது ஹெவி, காஃப் வந்து ஹெவி. அடுத்ததா நூன் கெஸ்ரா நீ. இப்போ இதை வந்து யகைனி அப்படின்னு இருக்குது. இதை என்ன பண்ண போகிறோம், வக்ஃபு பண்ணுறதுனால நூனுக்கு சுக்குனை வச்சுருவோம். அப்போ முதல் ஆறுதல் சுக்குன் சட்டம். அப்போது 4 இல்லைனா 6 ஹரக்கத்தை நீட்டி ஓதணும், ஓதி நிப்பாட்டணும். இது எப்படி ஓதணும், சும்மல தரவுன்னஹா ஐனல் யகீன். அடுத்தது 8வது ஆயத்தை பாருங்கள். சும்மல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். இப்போது ச தொம்மா மீம் ஷதா சும், மீம் ஃபதா ம சும்ம. அடுத்தது லாம் ஃபதா ல, தா தொம்மா சீன் சுக்குன் துஸ் துஸ், ல துஸ். ஓகே, காற்று வந்து வெளியில் வரணும், ஹம்ச சிஃபத்து கொடுக்கணும். ஹம்சா ஃபதா அ, ல துஸ் அ. அடுத்தது லாம் தொம்மா நூன் ஷத்தா லுன், நூன் ஃபதா ந லுன்ன, ல துஸ் லுன்ன. இப்போது ல துஸ் லுன்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த சீனுக்கு வந்து என்ன பண்ணணும், ஹம்ச சிஃபத்தை கொடுக்கணும். அதே மாதிரி நூனுக்கு என்ன பண்ணணும், அக்மல் குன்னா நூன் முஷத்ததா இருக்குது.
அடுத்ததா யா ஃபதா வாவ் சுக்கூன் யவ், இது வாவுல் லீன், மீம் ஃபதா ம, ஹம்சா கெஸ்ரா இ, யவ் ம இ, ஜால்ல கெஸ்ரத்தைன் இருக்கு, அப்போது தன்வீன் இருக்கு, தன்வீனுக்கு அடுத்ததான் ஐன் வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன சட்டம், இதுஹார் பண்ணணும், தெளிவாக உச்சரிக்கணும். யவ் ம இதின், ஓகே, யவ் ம இதின். அடுத்தது ஐன் ஃபதா அ, நூன் கெஸ்ரா, நூன் ஷத்தா நின், ஓகே, நின். இந்த இடத்துல நூனுக்கு என்ன இருக்குது, முஷத்ததா இருக்குது, அப்போ அக்கமல் குன்னா கொடுக்கணும். அப்போது நின்ன, நின்ன, ஓகே. அடுத்தது ஐன் கெஸ்ரா, ஐன் கெஸ்ரா யாவுல் மது ஐ, 2 ஹர்க்கத்தை நீட்டுவோம், மீம் கெஸ்ரா மீ. இப்போ இதை வக்ஃபு பண்ணும்போது மீம் சுக்கூனா மாறிக்கும். அப்போ மதில் ஆறுதலில் சுக்கூன் சட்டம் 4 இல்லைன்னா 6 ஹர்க்கத்து வரைக்கும் நீட்டி ஓதலாம். இது எப்படி சொல்லணும், சும்மல துஸ்அலுன்ன யௌம இதின் அனின் நஈம். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ். அதே மாதிரி யௌம இதின் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் ஹம்சாவை ஐனா மாற்றி கூட உச்சரிக்கிறாங்க. அதுலேயும் கவனம் வச்சுக்கோங்க. இது மேஜராக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸுங்கிறதுனால திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். யௌம இதின், யௌம இ, ஓகே, ஹம்சா கெஸ்ரா இ, அந்த இடத்துல ஐ சவுண்டு வந்துடும் நிறைய பேருக்கு, ஐன்னு மாதிரி சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது, யௌம இதின். சரியா சிஸ்டர்ஸ்? இன்ஷால்லா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாருங்கள். ஏன்னா இதை கண்டினியூஸாக ஓதும்போது எழுத்துக்கள் மாறிடுது. இப்போ தனியாக வந்து சொல்லும்போது கவனமாக ஓதுவாங்க. யௌம இதின் அனின், இந்த இடத்துல ஐனுக்கு நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போகணும், ஓகேவா? அப்போது வசத்தல் ஹல்குக்கு நீங்கள் போகணும். போகும்போது என்னாகும், இதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகி என்ன பண்ணிடுவாங்கன்னா நிறைய பேர் இந்த ஹம்சாவையும் ஆயின் சவுண்டுக்கு உச்சரிச்சிருவாங்க. சரியா? ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஓதும்போது நிதானமாக ஓதணும் அப்படின்னு சொன்னால் மிஸ்டேக்ஸ் வராது இன்ஷால்லா. ஓகேங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.